இந்த மாதிரி நீங்களே ஆபாசமா பேசுறீங்க பெண்களை, அப்புறம் எங்கேருந்து விஜய் நீங்க பேசுறீங்க? எப்படி பேசுவீங்க? அவ்வளோ இருக்கோம் தான் இப்போ நாங்கள் தைரியமா வண்டி ஓட்டுறோம். அது வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து வைத்தறிச்சல்னு சொல்லலாம். அது வந்து அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்க மேடையில் எப்பவுமே அவர் அப்படிதான் பேசுறாரு. அவர் வருவாராம் 2020 அவரு கூட அப்படிதான் பேசுறாரு. போ பனையூருக்கு போ, அத்தனை ரூம் இருக்கு. அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே பெண்களை அப்படிதான் பேசுறாங்க. ஆனா இப்போ இந்த ஆட்சியில் வந்து நான் 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்றேன். அது வந்து வித்தின் 3 டேஸ்ல வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு வந்து எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கால் பண்றாங்க. நீங்க எப்படி விஜயை பத்தி பேசலாம்? அவர் நல்லது நினைக்கணும், நல்லது பண்ணணும் நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிக்கிறாரு. அது தம்பி, இந்த ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி சொல்லணும்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 to 4 மந்த்ஸில் வந்து அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்ம அதை விமர்சனம் பண்ணுறது அது ஏற்றுக்க முடியாது இருக்காது. ஓகே, விஜய் நேற்று கூட மேடையில் பேசுனது பார்த்தீங்களா? பார்த்தேன். அவர் வந்து ஸ்பீச்சை வந்து நல்லா கொடுக்குறாரு, நல்லா மோட்டிவேஷனாக பண்ணுறாரு. இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய மோட்டிவேஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவர் சொன்னார், நான் படிப்படியாக மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் படிப்படியாக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மக்களோட ஆதரவில் தான் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு எப்பயுமே இருக்கும். அதில் வந்து மக்கள் எப்பயுமே வந்து இப்போ திமுக தொடர்ச்சியாக விஜய் மீது பல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே வராங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து வைத்தறிச்சல்னு சொல்லலாம். அது வந்து அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்க முடியவே இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தில் தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்றாங்க. இல்லை, மக்களுக்கு வந்து நலத்திட்டம் வர்றது வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லை அவங்க பேர் வச்சுக்கிறதுனாலலாம் இல்லை. அந்த திட்டம் அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்ததுன்னா அது வந்து நலத்திட்டம் தான். அதை வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறதே ஏற்றுக்க முடியல தான். ஓகே, த்ரிஷா வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து திமுகவில் இருக்கிறவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஃப்ரெண்டாக போனாங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது வந்து தனிநபரோட விருப்பம். அது வந்து எப்பயுமே வந்து ஒரு 3வது நபர் வந்து நம்ம குறிக்கிறது அது எப்பயுமே நல்லா இருக்காது. அது அவங்களுடைய சுதந்திரம், அது அவங்க பண்ணுறாங்க. ஓகே, லஞ்ச ஊழலாம் கம்மியாகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போது நானே வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். இன்கேஸ் நான் வந்து தாலுக்கா ஆஃபீஸ் போகிறது, மணிக்கர் ஆஃபீஸ் போகிறது, அங்கே போயிட்டு வந்து அங்கே பியூனு அவங்களாம் லஞ்சம் கேட்குறது, அதெல்லாம் வந்து நான் டேரெக்டாக பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது இந்த ஆட்சியில் வந்து நான் 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறேன். அது வந்து வித்தின் 3 டேஸில் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு வந்து எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கால் பண்ணுறாங்க. அது ஏன் ரிஜெக்ட் ஆகணும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள், உங்களுக்கு வித்தின் 3 டேஸில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் அட்டாச் பண்ணி வித்தின் 3 டேஸில் அவங்களே எனக்கு வந்து ரிட்டன் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து சாங்ஷன் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து அப்ளை பண்ண இடத்துல வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களே வந்து சொல்கிறது வந்து எனக்கு வந்து புதுசாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ப்ராப்பராக செயல்படுதுன்னு போது ஆட்சி எப்படி இருக்குன்னு வந்து தெரியுது. அதுலேருந்து அந்தளவுக்கு வந்து லஞ்ச ஒழிப்பு வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் திமுக மீண்டும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் வந்து வாய்ப்பு கம்மி தான். இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடலாமா வேண்டாமா? அவர் வந்து போட்டியிடாமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. ஏன்னா வந்து ஏற்கனவே இப்போ வந்து கொளத்தூர் தொகுதியில் படு மோசமான தோல்வி. அதுவும் வந்து இந்த சைகையெல்லாம் காமிக்கிறது, இப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணியும் தோத்துட்டாரு அப்படின்னும் போது இப்போ இடைத்தேர்தலில் நின்றும் அவருக்கு தோத்துட்டாருன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து நிற்கிறாருன்னும் போது வந்து மக்களை வந்து அவர் மதிக்கவே மாட்டாங்க. இவர் எப்படியும் தோக்க தானே போகிறாரு, அப்புறம் எப்படி அது வந்து திமுகவோட எதிர்காலத்துக்கே வந்து பெரும் பின்னடைவாக இருக்கும். ஓகே, முதலமைச்சர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திட்டங்கள் செயல்படணும்னு சொல்லிட்டு இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க முதலாம் அறிவிச்சிருக்காரு. அதேமாதிரி மிதிவண்டி பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்து நல்ல திட்டங்கள் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசுலாம் வந்து இப்போ கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸே நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னாலே வந்து அதோடைய குவாலிட்டியும் குவான்டிட்டியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. குவாலிட்டி எஸ்பெஷலி வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இப்போ நம்ம சைக்கிள் வாங்குகிறோம் அப்படின்னாலே வந்து அதை தள்ளிட்டு போகிற கூட முடியாது, அந்த சூழ்நிலைலாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ் கொடுத்தது. இப்போ வந்து அவர் வந்து இப்போ வந்து பவர் சைக்கிள்ஸ்லாம் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நல்லா இருக்கும் போல். ஓகே, இந்த ஆட்சி நல்லா செயல்படுதா? இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த ஆட்சி நல்லா செயல்படலை நம்ம சொன்னோம்னா நம்ம தான் வந்து அதை நம்ம தான் ஒன்றா நம்ம தற்குறிகள் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து நம்ம வந்து சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னும் அது வந்து மேன்மேலும் வந்து இன்னும் நல்லா செயல்படணும்னு வந்து நம்ம தான் வந்து கொஞ்சம். ஓகே, இப்போ இளைஞர்கள்லாம் வந்து அரசியலை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து வயசானவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து சின்ன பசங்க விட்டுக்கிட்டு யாரா அவங்க பூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சின்ன பசங்களே வந்து இந்த சட்டப்பேரவை வந்து லைவ் பார்க்குறது, அங்கே என்ன நடக்குது,
என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு டேரெக்டாக வந்து தெரிய வருது. அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பற்றி பார்த்தனாக்கா உதயநிதி தப்பாக பேசினாருன்னு உதயநிதி கைது பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆமாங்க சார், அவர் கரெக்டு தான். பெண்களை எப்பவுமே அவங்க மேடையில் எப்பவுமே அவர் அப்படிதான் பேசுறாரு. அவர் வருவாராம் 2020 அவரு கூட அப்படிதான் பேசுறாரு. போ பனையூருக்கு போ, அத்தனை ரூம் இருக்கு. அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே பெண்களை அப்படிதான் பேசுறாங்க. யாருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார். அன்னைக்கு போன வருஷத்துக்கு அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு சவாரி போனேன். அப்போ 2 பேர் பின்தொடர்ந்தே வந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்களே ஆபாசமாக பேசுறீங்க பெண்களை. அப்புறம் எங்கேருந்து விஜய் நீங்க பேசுறீங்க, எப்படி பேசுவீங்க? அவங்க இருக்கவும் தான் இப்போ நாங்கள் தைரியமாக வண்டி ஓட்டுறோம். ஆட்டோ ஓட்டுறேன், நான் தைரியமாக ஆட்டோ ஓட்டுறேன். ஆமாங்க சார். சொல்லுங்க, இந்த ஆட்டோ ஓட்டும் போது எப்படி ஸ்ட்ரகிள்லாம் நிறைய பார்க்குறீங்க? நிறைய இருக்குது சார். ஏன்னா சொல்லுங்க, ஏன்னா ஒன்று அனுபவமாக இருக்கா? இருக்கு சார் நிறைய. சொல்லுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வண்டி ஓட்டும் போது ஒரு லேடிஸ் வந்து தென்னாவட்டெலாம் பார்ப்பாங்க, நெக்கெல்லாம் பேசுவாங்க. யாரு? பொதுவாக தான் இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டின்னு இருக்க போகும்போது இந்த மாதிரி மேலே ஏறி ஜென்ஸு தான் முக்கால்வாசி. இப்போ சப்போஸ் நம்ம இப்படி மேலே ஏறிட்டோன்னா ஏறி வந்து நின்று என்ன ஒழுங்காக போக மாட்டியா அப்படி நெக்கலெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் இதுதான் சார். ஓகேம்மா, இந்த உதயநிதி அண்ணன் என்ன பேசினாரு, எதனால பார்த்தனாக்கா விஜய் மேலே அவ்வளோ முன்னோட்டு எடுத்தாருங்க? என்ன காரணம்? சிஎம் வாயை திறக்க மாட்டுறாருன்னா வாயை திறந்தப்போ ஏந்து ஓடுறாங்க எல்லாருமே. கரெக்டுங்களா? சிஎம் வாயை திறக்க மாட்டாரு. அவர் ஏந்து நின்று பேசும் போதெல்லாம் தைரியமா நின்று இருந்தா பரவாயில்ல. நீங்களே ஏந்து போறீங்க, உங்களுக்கே அவ்வளோ இருக்கு. நீங்க எப்படி சிஎம், அவர் சிஎம் ஆனாருன்னா அந்த வயிற்று வச்சுல நீங்க பேசுறீங்க, உண்மைதானே? அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க எப்படி விஜயை பத்தி பேசலாம்? அவர் நல்லது நினைக்கணும், நல்லது பண்ணணும் நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிக்கிறாரு. அதனால நீங்க அவரை பேசுறீங்க.